ஹாய் காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவா காமிக்கிறாங்க. இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் கூட அவரோட அசிஸ்டன்ட்டும் வரான். இப்ப இவங்களுக்கு ஒரு கேஸ் பத்தி கால் வந்திருக்கும். அந்த சைட்டை செக் பண்றதுக்கு போவாங்க. ஒருத்தன் 5வது மாடியில இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிருப்பான். ஹீரோவும் போய் அந்த பாடி எல்லாம் செக் பண்றாங்க. அங்க ஒரு ஆபீசர் இருப்பாரு. அவரும் சார் இவன் மேல இருந்து கீழே குதிச்சு சூசைட் தான் அட்டன் பண்ணிருக்கான். உங்களுக்கு வேணும்னா இவனோட ரூமையும் நீங்க செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ஆபீசரும் சார் ஹீரோ கிட்ட என்னை பத்தி கொஞ்சம் பேசுனீங்களா அப்படின்னு கேட்க எதை பத்திடா அதுதான் நீங்க பண்ற எக்ஸ்ட்ரா வேலையில என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆபீஸ்ல கன் எல்லாம் நான் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நான் கொடுப்பேன். என்னை பத்தி கொஞ்சம் ஹீரோ கிட்ட நல்லதா போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம அது உன் வேலை என்ன அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ரூம் செக் பண்றாங்க. அந்த இடத்துல ஹீரோ பார்க்கும் போது இது இன்னும் சூசைட் மாதிரி தெரியல. இவனை யாரும் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க இவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த தேடிதான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் ஹீரோ செக் பண்ணிட்டே இருக்க இப்போ வேற ஒரு ஆபீசர் வராரு. அவரும் ஹீரோ மாதிரி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றவர் தான். அவரும் இந்த கேஸை என்கிட்ட எடுத்து கொடுத்திருக்காரு. அதனால நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா நீங்க மட்டும் தான் ஆபீசர் மாதிரி பேசுறீங்க. ஹீரோவே இந்த கேஸ் எடுத்து பண்ணுவாரு. நீங்க எதுக்கு நல்ல வந்து இன்வால்வ் ஆகுறீங்கன்னும் போது அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துடும். ஹீரோவும் சரி விடுறா அவனே பாத்துக்கிட்டோம் நமக்கு வேற கேஸா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போறாங்க. அப்படி கீழே இறங்கி போகும்போது அந்த டெட் பாடியோட காலை ஹீரோ செக் பண்ணும். அதுல ஒரு மெமரி கார்டு இருக்கும். அதை ஹீரோ ஆட்டே போட்டுறாங்க. இதை அங்க போலீஸ் ஆபீசர் பார்க்க அசிஸ்டன்ட்டும் இங்க பாரு நீ ஒன்னும் பாக்கல அப்படி ஏதாவது பார்த்தன்னு வச்சுக்கோயேன் அது இப்பயே மறந்துரு இல்லைன்னா அடிக்கிற இடத்துல கண்ணா செவந்துரும் அப்படின்னு சொல்லி அவரும் ஹீரோவா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அசிஸ்டன்ட் ஏன் சார் இப்படி பண்ணீங்க நம்ம கேஸை கெடுத்தான்ல அவன் கொஞ்ச நாள் அலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் ஓட்டிட்டே போறாங்க. இப்போ ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் பப்புக்கு போறாங்க. அங்க பேஸ்மெண்ட்ல உன் பாஸ் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு அங்க உள்ள போகும்போது நிறைய பெண்கள் இருப்பாங்க. அங்க ஒரு ரகசிய ரூம் இருக்கும். அங்கதான் இந்த எல்லா இடத்தையும் பாத்துக்கிற பாஸ் ஒருத்தன் இருப்பான். அவன் கேம் விளையாடிட்டு இருக்க ஹீரோவும் ஆட்டி போட்ட நிறைய வாட்ச் எல்லாம் கொடுத்து பணமா ஆக்க ட்ரை பண்ணுவாரு. அவனும் சார் நீங்களும் நிறைய கொண்டு வரீங்க நானும் பணம் கொடுக்குறேன். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை என்கிட்ட அதிகமா பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோக்கு கோவம் வந்துடுது. பணமே இல்லைன்ற இவ்வளவு டெலிபோன் எதுக்கு ஏன்னா உனக்குதான் வேலையே இல்லல அப்படின்னு சொல்லி கோவத்தை எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாரு. சார் சார் எதுக்கு இப்ப வயலண்டா மாறுறீங்க பணம் தானே நான் குடுக்குறேன் உடனே இப்படி கோவப்படாதீங்க நம்ம என்ன கோவா பழகுறோம் ரொம்ப வருஷமா பழக்கறதுல நமக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே பணத்தை எடுத்து கொடுக்கும் போது அவன் ஒரு விஷயத்த சொல்றான். இங்க இல்லீகலா சம்பாதிக்கிற பணத்தை மொத்தமா சைனாக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. இதை ஹீரோ கண்டுக்காத மாதிரி பணத்தை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் பணத்தை பாதியா அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்க அவனா சார் உங்க பொண்ணுக்கு வேற உடம்பு சரியில்லை அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகும். எனக்கு என்ன சார் அம்மா அப்பா யாராவது இருக்காங்களா நான் தனியா தான் நீங்க அப்படியா உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் நீங்க எனக்காக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல டே நான் எப்பவுமே நல்லவனா இருக்க மாட்டேன் நான் ஒரு கெட்டவன் இதை நீயே வச்சுக்கோ எனக்கு ஒன்றும் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுத்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க வந்து ரிசப்ஷன்ல பணத்தை கட்டுறாரு. அவங்க பொண்ணையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் அவரோட அசிஸ்டன்ட்டோ பணத்தை எடுத்துட்டு போய் சூதாட்டத்துல செலவு பண்ணி நிறைய பணமும் சம்பாதிக்கிறான். சில நேரம் மொத்த பணமும் போயிடுது. இங்க ஹீரோவும் உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டே இருக்கா. உங்க பொண்ணு அப்பா இப்போ நடக்கிற சர்ஜரியாவது எனக்கு குணமாயிருமா அப்படின்னு கேக்குறா. அவளுக்கு ஆல்ரெடி ஒரு சர்ஜரி நடந்திருக்கும். ஆனா அதுல அவளுக்கு ப்ராப்ளம் கியூர் ஆயிருக்காது. திரும்பவும் ஒரு சர்ஜரி இருக்கும். ஆல்ரெடி அவங்க அப்பா நிறைய பணத்தை செலவு பண்ணிருப்பாரு. இப்ப திரும்பவும் பணத்தை புரட்டணும். அதனால ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க கவலையே படாதமா நீ சீக்கிரமா குணமாயிருவ நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோ அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு கேங்ஸ்டரை பார்க்க போறாரு. அவன் பொடியாலதான் ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். அவன் கிட்ட ஹீரோவும் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நேத்து ஒரு கேஸ் பார்த்தோம் ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்துருந்தா எனக்கு இன்னும் சூசைட் பண்ணி சாகல நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க இப்ப அந்த கேஸ் வேற ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான் நீங்க என்கிட்ட உண்மையை சொன்னா உன்னை காப்பாத்த நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி ரவுடியும் சார் அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியவே தெரியாது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சதே நல்ல விஷயம் தான் எனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாது சாப்பிட்டீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லும் போது குட்டி ரவுடி பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட என் அசிஸ்டன்ட் உன் பப்புக்கு வந்தானா அடுத்த வாட்டி அவனை உள்ளே விடாதீங்க அடிச்சு துரத்துங்கன்னும் போது ஹீரோட அசிஸ்டன்ட்டும் அந்த கேங்ஸ்டரோட அசிஸ்டன்ட்டும் அனாதை இல்லத்துல தான் ஒன்னா வளர்ந்துருப்பாங்க. சார் அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவனை எப்படி என்னால வெளியே அடிச்சு துரத்த முடியும் அப்பெல்லாம் என்னால பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அவன் இன்னும் என்கிட்ட அதிகமா கடன் வாங்கி வச்சிருக்கான். அந்த கடன்லாம் வட்டியோட சேர்த்து அவன் கொடுக்குற நானும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. நான் கேள்விப்பட்ட நம்ம ஒரு பணத்தை ஷிப்ல மாத்த போறீங்கன்னு அது உண்மையான்னு கேட்க ரவுடியும் இல்லையே சும்மா கார்ல கேட்கறதுலாம் நம்பிட்டு இருக்காதீங்க சார் இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனா காமிக்கிறாங்க.
அசிஸ்டன்ட்டும் இப்ப இந்த கேஸ பாக்குற ஆபீசரும் சீனியர் ஹெட் கூப்பிட்டுருப்பாரு. நேத்து ஏன்டா அவங்க கிட்ட சண்டை போட்ட, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நபரும் சார் நான் நேத்து என்கொயரி பண்ணேன், சொல்ல போனா ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு இன்டிமேட் பண்ணாதே அந்த நபர் தான். ஆனா அவன் சூசைட் பண்ணி இறந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு மெமரி கார்டு இருக்கும், அதுவும் காணாம போயிடுச்சு. இங்க ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்ல இது அசிஸ்டன்ட் கேட்டு ஐயோ அந்த மெமரி கார்டு நம்ம கிட்ட தானே இருக்குன்னு சொல்லி வேகமா ஹீரோக்கு கால் பண்றான். ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து அந்த மெமரி கார்டை போட்டு பார்த்தா அந்த ஷிப்ல உண்மையாவே நிறைய பணத்தை இவங்க சைனாக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. அதுல என்னென்ன அமௌண்ட்டை எந்த ஷிப் மூலியமா இவங்க மாத்த போறாங்கன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த மெமரி கார்டுல இருக்கும். இது போலீஸ் கிட்ட கிடைச்சா இது மிகப்பெரிய எவிடன்ஸா இருக்கும். அவங்க எல்லாரையும் இவங்க தொக்கா பிடிக்கலாம்டா அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட்டும் சார் ஆனா இப்போ இந்த எவிடன்ஸ் நம்ம கையில இருக்கே, நம்ம மாட்டோம்னா காலினும் போது ஆமால நமக்கு எதாவது ஆகும். நமக்கா ஆட்டைய போட்டதை நீங்க தானே சார், உங்களுக்கு எதாவது ஆகும். சைடு கேப்ல என்ன கூத்து விடலான்னு பாக்குறியா, நீயும் சேர்ந்து தானே என் கூட இருந்த, மாட்டினா 2 பேரும் தான் மாட்டுவோம் போது அந்த அமௌண்ட்டை பாக்குறாங்க. அது பல மில்லியன் அமௌண்ட் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்துட்டு நினைச்சு பாரு, இந்த அமௌண்ட் நமக்கு கிடைச்சா நம்ம பிரச்சனை எல்லாருமே சால்வ் ஆயிரும் போது சார் நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களே, நம்ம ஏதோ நம்ம தேவைக்காக சின்ன சின்னதா ஆட்டே போடுறோம், ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டோம்னா நம்ம வாழ் மறைஞ்சிரும், அப்படி பண்ணக்கூடாது நீங்க சொல்லிட்டு நீங்களே இப்படி சொல்லலாமான்னு கேட்க நான் சொன்னது உண்மைதான், அது தப்பான பணம் தான், ஆனா இந்த உலகத்துல எதை நல்லா பண்ணணும் உன்னால கண்டுபிடிக்க முடியும். உனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குல்ல, உன் ஃப்ரெண்டு கிட்டே நீ நிறைய கடன் வாங்கியிருக்க, எனக்கும் சில கமிட்மெண்ட் இருக்கு, இது எல்லாமே நம்ம சரி பண்ணோம்னா இந்த பணத்தை எடுக்கணும்டா அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் வாய்ப்பே இல்ல சார், நீங்க நினைக்கிறீங்களா அந்த பணத்தை நம்ம ஈஸியா எடுத்துட்டு வரலான்னு, அதுல நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, போலீஸ் கிட்ட தெரிஞ்சா நம்மள கைமா பண்ணிருவாங்க, எனக்கு என்னவோ இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சார். நம்ம சரி எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இப்ப அசிஸ்டன்ட்டும் திரும்ப அந்த பப்புக்கு போறான். அங்க வின் பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறான். இப்ப அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போறான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், சைனாவும் கொரிய ஆட்கள் சேர்ந்து பணத்தை நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்றீங்களாமே, என்ன கதை அப்படின்னு கேட்க அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல முடியாது, என்ன அவன் பாஸ் கேட்டு வர சொன்னாரா, அவர் பேசியே எங்க தலைவர் ஒத்துக்கல, இப்ப என்கிட்ட கேட்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டுமா அவனுக்கு அப்படின்னும் போது சரி அதை விட்டுறா, எனக்கு வர வட்டி அதிகமா குட்டி போட்டுட்டே போகுது, கொஞ்சம் குறையானும் போது வாய்ப்பே இல்ல, என்ன பண்றது, நீ அந்த இடத்தோட ஓனரு, உன் பாஸ் தானே, இன் கேஸ் அந்த பணத்தை எல்லாத்தையும் எவனாவது திருச்சிட்டானா அந்த டைம் உன் பாஸ் உன்னை சும்மாவா விடுவான், மண்டமலே உன்னை விற்க மாட்டானும் போது அவன் யோசிக்கிறான். சரி என்ன பண்ணுவீங்க, நீ சொன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், எங்க பணத்தை எடுத்துட்டு போறீங்க, எந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னு கேட்க அவன் எல்லாத்தையும் சொல்லிடுறான். இது அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கிட்ட வந்து சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஏதோ நீ உங்களை பார்க்க பாவமா இருக்கு, அதனால நான் கம்பெனி கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பணத்தை ஆட்டையை போடலாம் அப்படின்னும் போது இப்ப அடுத்த நாள் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நமக்கு ஒரு கன்னு வேணும், ஆனா அந்த கன்னு நம்ம பேர்ல இருக்க கூடாது, வெறும் நம்ம டம்மியா ஒரு கன்னு வச்சிருந்தா கூட போதும், நம்ம யாரையும் ஷூட் பண்ண போறது இல்ல, ஆனா நம்ம சேஃப்டிக்கு கன்னு முக்கியம் போது அசிஸ்டன்ட் யோசிப்பான், சார் நம்ம 2 பேர் தான் பண்ண போறோம், கூட ஒருத்தனை கூப்பிடலாம், எனக்கு அவனை பத்தி தெரியும்னு சொல்லி ஸ்டார்டிங்ல ஒரு ஆபீசர் கிட்ட பேசியிருப்பான், அவனை கூட்டிட்டு வருவார். அவனும் ரொம்ப ஹாப்பியா நம்ம ஏதோ பெரிய விஷயம் பண்ண போறோம், நிறைய பணம் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா இருப்பான். ஹீரோவும் எதுக்கு ஏன் கூட செய்யணும்னு ஆசைப்பட்டேன் போது சார் நீங்க சூப்பரா சண்டை போடுவீங்க, உங்க சண்டையை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொல்ல நான் சண்டை போட்டு நீ பாத்திருக்கேன் போது அவன் திருத்துன்னு முழிப்பான். அசிஸ்டன்ட்டும் ஐயோ சொல்லி கொடுத்ததை மறந்துட்டானேன்ட்டு இல்ல சார் இவன் நல்லாவே பண்ணுவான், நம்ம சொன்னா எல்லாமே கரெக்டா பண்ணுவான் போது நீ வாய முடியா, நான் அவன்கிட்ட தானே பேசுறேன் போது அவன் கொஞ்சம் துருத்துன்னு இருப்பான். இங்க பாரா, நம்ம ஏதோ நல்ல விஷயம் பண்ண போறது இல்ல, நம்ம கிரிமினல் மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறோம், நீ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாத, இது ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு மேப் வரையறாங்க. இவங்களுக்கு எக்ஸாக்டா அந்த பணம் எங்க பதுக்கி வைக்க போறாங்கன்னு தெரியும். அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா உள்ள போறதுக்கு 3 மினிட்ஸ், பணத்தை எடுத்துட்டு வெளியே வரதுக்கு 3 மினிட்ஸ், அதுக்குள்ளே நம்ம எல்லா விஷயமும் வேக வேகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் சார் ஆமா எவ்வளவு ஷேர் தருவீங்க, பாதி பாதியான்னு கேட்க அசிஸ்டன்ட் கோவம் வந்துரும், ஹீரோக்கு ஹாஃப், நமக்கு வர ஹாஃப்ல நம்ம 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம் போது அது எப்படி பாதி பத்தும், எனக்கு அது பத்தாதுன்னும் போது ஹீரோ தான் இந்த பிளானே சொன்னாரு, அதனால அவருக்கு பாதி தானே போய் ஆகணும், அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னும் போது ஹீரோவும் சரி விடு, 3 பேரும் சேர்ந்து ரிஸ்கான விஷயத்தை தான் பண்ண போறோம், அதனால வர பணத்தை 3 பேரும் பாதியா பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வேலை ஸ்டெப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் நம்ம ஆட்டை போட்டுட்டு ஒரு காரை ஓட்டிட்டு வருவோம், அந்த காரை மறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆத்த பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப எடுத்துட்டு போற பணத்தை சேஃபான இடத்துல வைக்கணும், எங்க வைக்கிறதுன்னு யோசிக்கும் போது அந்த ஆபீசரும் என்னோட அப்பா கிட்ட ஒரு பழைய லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட் யாரும் யூஸ் பண்ணல, அங்க யாரும் வரமாட்டாங்க, அங்க பதிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு பணத்தை வாங்கிட்டோம்னா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம்னு சொல்லி இவங்க குடிச்சு பேசிட்டு இருப்பாங்க.
அப்ப அந்த போலீஸ் ஆபீசரும் பாதி பணத்தை அப்பா நான் கடனை முடிச்சுட்டு நான் எனக்கு பிடிச்ச ஒரு வண்டியை வாங்க போறேன், அந்த வண்டியை நான் டிவில பார்த்து சூப்பரா இருந்தது, செம்ம ஸ்பீடா போகும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் நீ எங்க ஊரு கூட போற, நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் ஆல்ரெடி வாங்கின கடனை அடைச்சிட்டு நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு கடை ஓபன் பண்ணிட்டு அந்த கடையில உட்கார போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் போது என் பொண்ணுக்கான சர்ஜரி எல்லாம் முடிச்ச பிறகு நாங்க ஆஸ்திரேலியால போய் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் ஆபீசர் சார் அதான் நிறைய பணம் இருக்கு, இங்க நீங்க நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமே போது இல்லப்பா நான் எல்லாத்தையும் புதுசா தொடங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவன் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்க ஹீரோவா அந்த எடுத்து விட்டு போக அசிஸ்டன்டே உன் வாய் மூடவே மூடாதடா, கேள்வியா கேட்டுட்டு இருப்பியா, இப்பெல்லாம் ஹீரோ கிட்ட நீ பேசக்கூடாது, வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில பணத்தை ஆட்டை போட ரெடி ஆயிடுறாங்க. ஹீரோவும் எல்லாம் நல்லபடியா போகும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் கார்ல போறாங்க. அப்ப போலீஸ் கேட்டா நீ ஆபீஸ்ல இருந்து கன் எடுத்துட்டு வந்தியானும் போது இருக்கு, சரி புல்லட் லோட் பண்ணிக்கோங்கன்னும் போது அசிஸ்டன்ட் எதுக்கு சார், எதுக்கோ தேவைப்படும் லோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போறாங்க. சரி இப்ப போலாமா அப்படின்னும் போது எல்லாம் மாஸ்க் போட்டுக்கும் போது அப்ப அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் செட்டே ஆகாது, இது டைட்டா இருக்கு, டேய் நீ குர்றா அப்படின்னு சொல்லி மாத்திட்டு உள்ள இறங்குறாங்க. அவங்க ஆல்ரெடி டைம் செட் பண்ணிருப்பாங்க, 3 மினிட்ஸ்க்குள்ள உள்ள போறாங்க. அந்த ஆட்களை கண்ணை வச்சு மிரட்டி எல்லா பேக்கும் எடுத்து போலீஸ் கார்ல போட்டுக்கிட்டு இருக்கான். திரும்ப செகண்ட் பேக் எடுக்க உள்ள வரான். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருக்க இப்போ போலீஸ் கார்ல யாரோ ஷூட் பண்றாங்க மறைஞ்சு இருந்து, அதனால ஹீரோவாலையும் கண்டுபிடிக்க முடியல. இவங்க எல்லாம் உஷாராக மத்த அடியாட்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இவங்க 3 பேரையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. யாரோ நபர் ஒளிஞ்சு ஷூட் பண்ணும்போது அவங்க ஆளையே அவன் ஷூட் பண்ணிட்டு இருப்பான், இல்ல வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க போலீஸும் இதுக்கு மேல இந்த உசரை காப்பாற்ற முடியாது போலன்னு சொல்லி பயந்து ஓடும் போது அவனை தரமறையே ஷூட் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல ஹீரோவால சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோ எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு அங்க ஒளிஞ்சு ஷூட் பண்ணவனை பார்த்தோம் தரமறையே ஷூட் பண்ணி அவனை மர்டர் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்ம வெளியே போகணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸையும் கார்ல ஏத்திட்டு இவங்க 3 பேரும் போறாங்க. அப்ப அந்த போலீஸ் இறந்து போயிடறான். அசிஸ்டன்ட்க்கு ரொம்ப கோவமா வருது, அழுகவும் ஆரம்பிக்கிறான். நான் தானே அவனை கூட்டிட்டு வந்தேன், நானே அவனை சாகடிச்சிட்டேன்னு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் வேற வழியிலடா நம்ம பிளான் பண்ண மாதிரி பண்ணிதான் ஆகணும், அந்த சைனாக்காரங்க அவங்க டீம்ல இருக்கிற ஆளு அவனுங்களே கிளீன் பண்ணிடுவாங்க, இந்த விஷயம் போலீஸ்க்கு போகவும் போகாது, ஏன்னா அதெல்லாம் இல்லீகல் பணம் இல்ல, அவங்க இந்த விஷயத்த வெளியவே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த கார் எடுத்துருப்பா அந்த ஆத்துக்குள்ள விடுறாங்க. அதோட சேர்த்து அந்த அவனோட பாடியும் அதுக்குள்ள போயிடுது. அசிஸ்டன்ட் ரொம்ப கஷ்டப்படுறான், வேற வழியில நம்ம இங்க வந்து போய்தான் அம்மையில ரொம்ப மாட்டிக்கும்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நிறைய பணம் ஒளிச்சு வைக்கிறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் சார் நம்ம கண்ணால ஷூட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்ல பைத்தியமானி நம்ம ஷூட் பண்ணலன்னா அவங்க நம்ம 2 பேரையும் போட்டு தள்ளிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க இப்போ ஹையர் ஆஃபீஸர் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வரும். அவரும் ஒரு இடத்துல நிறைய கன் ஷூட் நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க, அதுலயே நம்ம ஆஃபீஸரும் இறந்துருக்காரு, நீ வந்து பாக்கணும் போது அசிஸ்டன்ட்க்கு பயம் வந்துடும். சார் நீங்க சொன்னீங்க இந்த விஷயம் வெளியே வராதுன்னு போலீஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, அவன் மாட்டிக்க போறோமான்னும் போது நீ முதல்ல படப்படப்பாகாத, அந்த பிரச்சனை முடியறதுக்கும் இந்த பணத்துலயும் நம்ம கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஆனா உங்க பொண்ணுக்கு சர்ஜரி இருக்கே அதை நான் பாத்துக்கிறேன், முதல்ல நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க. ஹையர் ஆஃபீஸரும் நம்ம போலீஸும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸரும் இறந்து போயிட்டாரு, வேற ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, இந்த கேஸை ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ண நான் வேற ஒரு ஆஃபீஸரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அவர் அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப அவங்க எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் நடக்கும், இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோவும் சொல்லிட்டே இருக்கேன். அந்த டைம் அந்த ரவுடியோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வந்துட்டே இருக்கும், ஹீரோ அட்டன் பண்ண மாட்டான். இப்போ அவனோட ஃப்ரெண்டுக்கும் அவன் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவும் என்னாலும் எதையோ வளரி கொட்டாத அப்படின்னு சொல்ல சரி நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு போவான். அவனும் டே நான் லாஸ்ட் உங்ககிட்ட தானடா எல்லா இன்ஃபர்மேஷனும் சொன்னேன், நீங்களும் ஏதோ பண்ணிட்டீங்களான்னு கேட்க, டே நான் உன்னை காப்பாத்ததான் அந்த அட்ரஸ் கேட்டேன், ஆனா நாங்க அன்னைக்கு எங்கேயுமே போல, எங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எனக்கு கால் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அந்த குட்டி தாதாவும் அசிஸ்டன்ட்டும் அந்த சைனால இருக்கிற பெரிய ஹெட் கிட்ட பேசணும்னு போவாங்க. அவரோட பணத்தை தான் ஹீரோ ஆட்டையை போட்டிருப்பாரு. அவனும் வந்த உடனே அந்த குட்டி தாதா கண்ணத்துல பலான்னு விட்டு என் பணத்தை பறி கொடுத்துட்டு இங்க என்ன நான் வந்து நிக்கிறேன், இப்போ பறி கொடுத்த பணம் எல்லாம் எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இப்ப இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றவருக்கு ஹீரோ மேல சந்தேகம் மாறும். ஹீரோ கிட்ட இது எங்க ஆரம்பிச்சது, நான் முதல்ல யாரை என்கொயரி பண்ணணும் நீயே சொல்லி பாக்கலான்னும் போது அந்த குட்டி தாதா கிட்ட கேளுங்க, அவனுக்கு தான் அதை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே நேரம் இங்க அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க நம்மளோட ஆபீஸ்ல இருந்து 2 கண்ணு காணாம போயிடுச்சு, அதை மேனேஜ் பண்ணியிருந்தவனும் காணாம போயிட்டான்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுற மாதிரியே இருக்கும். இப்ப அன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஆபீசர் கிட்ட சொன்ன அந்த லேடி கான்ஸ்டபிள ஹீரோவும் ஒரு அசிஸ்டன்ட்டும் அவனும் காணாம போயிட்டு
ஏன்னா அந்த 2 கண்ணும் காணாம போனனால அவன் தான் காரணம், நீ எப்படி சொல்லுவேன்னு அந்த பொண்ண கேள்வியா கேட்கும்போது ஆபீசர் பாத்துறாரு. அவரும் அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு நான் அவங்க கிட்ட தனியா பேசினவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. எங்கன்னா ஹீரோட பொண்ணை பார்க்கலாம். ஹீரோட பொண்ணு கிட்ட 2 நாள் முன்னாடி அப்பா இங்க இருந்தாருமா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் அப்படியே பாத்துட்டு இருக்கா. இப்போ கார் விட்டு 2 பேரும் வராங்க. அப்ப அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ஆபீசரும் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ என்னோட டீம்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப நல்லா வேலை பார்ப்பான். ஆனா அன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணான். நாங்க கஷ்டப்பட்டு என்கொயரி பண்ணி எவிடன்ஸை கண்டுபிடிச்ச பிறகு அந்த எல்லா எவிடன்ஸையும் அவன் எரிச்சிட்டான். ஏன்னா அந்த டைம் அவனோட ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, மருந்து தேவைன்னு சொல்லிட்டு கெட்டவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவன் அப்படி தப்பான காரியம் பண்ணான். ஆனா அது பண்ணியும் பலன் இல்ல. அவங்க மனைவி இறந்துட்டாங்க. இப்ப பாவம் அவன் அந்த பிரச்சனை அவன் குழந்தைக்கும் இருக்கு. அவன் வாழ்க்கையில அவன் எவ்வளவு பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுவான்னு தெரியல. ஆனா அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து எனக்கு இவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதனாலதான் அவங்க கிட்ட கேட்காம உன்கிட்ட சில விஷயத்த நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன பாரு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அந்த பப்ல இருந்து அவன் ஃப்ரெண்டு பேச சரின்னு சொல்லி நான் வச்சிடறான். அதே நேரம் இங்க ஹீரோக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்ன அந்த அடியால பிடிச்சு செம்ம அடி அடிப்பாங்க. அவனும் நான் ஏன் அந்த பணத்தை எடுக்க போறேன், எனக்கு தெரியாத அந்த பணத்தை எடுத்தா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சே நான் ஏன் கை வைக்க போறேன், நான் அந்த சத்தியமா நான் அந்த பணத்தை எடுக்கவும் இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்லல, என்னை விட்டுருங்கன்னும் போது அந்த குட்டி ரவுடியும் நீ ஹீரோ கிட்ட சொன்னேன்னு அவன் சொன்னானே, அவன் கிட்ட சொன்னேன் ஆனா முழுசா சொல்லல, என்னை விட்டுருங்க, எனக்கு இதை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்க அந்த சைனா ரவுடிக்கு கோவம் வந்துடும். அவனை அப்படியே மர்டர் பண்ணிடுறான். இப்ப அந்த குட்டி ரவுடியும் கார்ல ஏறும் போது டிரைவரும் சார் உங்க அசிஸ்டன்ட்டும் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் கொஞ்ச நாளா ரூம்ல பேசிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன உங்க அசிஸ்டன்ட் மேல தான் டவுட்டா இருக்கு, அவனை என்கொயரி பண்ணினா எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு காதுல போட்டு வச்சிருவான். அதே நேரம் நீங்க ஹீரோவும் வேற ஒரு ஆபீசரும் சேர்ந்து அந்த போலீஸோட வீட்டை செக் பண்ணுவாங்க. அப்ப அந்த போலீஸ் ஒரு காரை வாங்கணும்னு பேசிட்டு இருந்தான். கண்டிப்பா அவன் அந்த பணத்தை ஆட்டை போட நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அந்த காருக்காக அவன் அப்படி பண்ணிருப்பான்னு சொல்லி கூட ஒரு சார் பேசிட்டே வர இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வேகமா ஒரு வந்து 2 நாளா அவனை நான் பார்க்கவே இல்லை, எவ கூட போய் அவன் இருக்கான், ஏன்னா கைட்டி விடலான்னு பாக்குறானா அப்படின்னு சொல்லி இவன் அழுதுகிட்டே பேச ஹீரோக்கு பயம் வந்துடும். உடனே அவன் ஃப்ரெண்ட நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் எங்கேயோ போல இங்கதான் இருக்கான், அவன் பேசவா தயவு செஞ்சு வெளியே ஏதாவது உளறிட்டு இருக்கா அது போ அப்படின்னு சொல்ல அந்த டைம் அசிஸ்டன்ட்டும் ஹீரோக்கு கால் பண்ணுவாரு. ஆனா அவன் ஹீரோ கால் எடுக்காதனால வாய்ஸ் மெயில் அனுப்பியிருப்பாரு. அதுல என்ன சொல்லியிருப்பானா, இப்பதான் பப்ளிக் ஃப்ரெண்டு சொன்னா அந்த சைனாக்கார எல்லாரையும் என்கொயரி பண்றேன்னு பேர்ல மர்டர் பண்ணிட்டு இருக்கான், நம்ம 2 பேர் மேலதான் இப்போ அவனுக்கு டவுட் அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை வேற அவன் கடத்திட்டான்ற மாதிரி என்கிட்ட சொன்னா, நான் அந்த இடத்துல போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்த்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாரு. அவங்க பொண்ணை காணவே காணும். எல்லா இடத்தையும் தெரியல. கடைசியில பார்த்தா வாஷ்ரூம்ல அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. எதுக்கு என் பொண்ணை கண்டுக்காம நீங்க விட்டுட்டீங்க நர்ஸ் அப்படின்னு கேட்க, சார் உங்க பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, சீக்கிரமா சர்ஜரி பண்ணணும், பணத்தை அரேஞ்ச் பண்ணுங்க, அது பண்ணாதான் உங்க பொண்ணு சீக்கிரமா சரியாவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு போகும்போது அவனை கூட்டிட்டு போய் அந்த சைனா ரவுடி கிட்ட விட்டுறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி இவனோட ஃப்ரெண்டு மாட்டிட்டு இருப்பான், அவனுக்கு கூட செம்மாடி அடிச்சுப்பாங்க. அவனும் கடைசியில நான் எதுவுமே பண்ணல, என்கிட்ட அசிஸ்டன்ட் தான் வந்து டேட் எல்லாம் கேட்டுட்டு போனான், அவன் தான் பண்ணிருப்பான்னு சொல்ல இப்போ அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கேக்குறாங்க நீதான் எல்லாத்தையும் பண்ணியா, அவன் நான் பண்ணவே இல்லை, இவன் பொய் சொல்றான், இவன் பண்ணிருப்பான், ஏன்னா இவனுக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியுமே, எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி ஒவ்வொருத்தவங்க போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க இப்ப சைனா ரவுடிக்கு கோவம் வந்துடும். முதல்ல இந்த அசிஸ்டன்டோட கையை வெட்டுங்க, ஒவ்வொருத்தவங்களோட பாட்டை வெட்டி எவன் உண்மையை சொல்றான்னு பாக்கலான்னும் போது கையை பிடிக்கிறான். உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரோம், இப்ப 2 பேரும் பேசுங்க, யார் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கும் அவனை நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்ல இப்போ அசிஸ்டன்ட்டும் அன்னைக்கு நீ தானே என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொன்ன, எங்க ஷிப் நிறுத்துவாங்க, எந்த இடத்துல மணி எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, அது உண்மை இல்லைன்னு சொல்ல அப்படின்னும் போது அவ சைலண்டா இருக்க அவனை அப்படியே மர்டர் பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட கவலைப்படாம உனக்கு சர்ஜரி பண்ண போறாங்க, நீ சரியாயிருவேன்னும் போது அப்பா நான் ஒரு பொய் சொல்லிட்டேன்ப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா. என்ன பொய், ஒரு ஆபீசர் வந்து 2 நாள் அப்பா இங்கதான் இருந்தாரான்னு கேட்டாங்க, நானும் ஆமான்னு சொல்லிட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன் நான் மன்னிச்சிருங்க, ஒண்ணும் இல்ல உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போறாரு. இங்க அந்த அசிஸ்டன்ட்டும் கொஞ்ச நேரம் ரவுடி கிட்ட எல்லா எடுபடி வேலையும் பண்ண பிறகு அவனை விட்டுருவாங்க. அவனும் வேகமா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நம்ம இந்த இடத்த விட்டு போலாம், என்கிட்ட பணம் இருக்கு, நம்ம வேற கண்ட்ரிக்கு போலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கும் ஒன்னும் புரியாது, ஏடா சொல்ற, நீ என் கூட வந்து நம்ம வேற ஒரு நாட்டுல போய் வாழ ஆரம்பிக்கலான்னு சொல்ல அந்த பொண்ணும் இவன் ஏதோ பண்ணிட்டான், இவன் கூட போனா நமக்கு ரிஸ்க்னு சொல்லி இல்ல என் அப்பா அம்மா விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்ல, இவ்வளவு நாளா உன் அப்பா அம்மாட்ட பேசிட்டா இருக்க, உன்னை தண்ணி தெளிச்சு விட்டவங்க தானே அவங்க, திடீர்னு உன் அப்பா மேல உனக்கு அக்கறை வந்துருச்சு, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் பணத்தை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போவான். அதே நேரம் நீங்க ஹீரோவும் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைன்னு சொல்ல இந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க. இப்ப 2 பேரும் பார்த்துப்பாங்க. அதுல அசிஸ்டன்ட்டும் இந்த கேஸ் முடியாம பணத்துல கை வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டு கடைசியில அசிஸ்டன்ட்டும் பார்ல
வேலை பார்த்த என் ஃப்ரெண்டு செத்துட்டான், அந்த சைனாக்காரன் கொலை பண்ணிட்டான், இப்ப அவன் என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கான், அவன் கிட்ட நான் ஜஸ்ட் தப்பிச்சேன், இதுக்கடுத்து நான் இங்க இருக்க மாட்டேன், இந்த ஊரை விட்டு நான் போக போறேன்னு சொன்னேன். என் பொண்ணுக்கு கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு, அதுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணும், அதான் அந்த பணத்தை எடுத்தேன்னும் போது நீ எதுவுமே முட்டாள்தனமா பண்ணாத, நான் சொல்றதை கேளுடானும் போது இதுக்கு மேல உங்க பேச்சை கேட்டுட்டு என் வாழ்க்கையை நான் ரிஸ்க் ஆக்க விரும்பல, நான் இந்த இடத்த விட்டு போக போறேன். ஆனா நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, போலீஸ் என்ன பிடிச்சாங்கன்னா நான் மட்டும் இந்த விஷயம் பண்ணேன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு பணத்தை எடுத்துட்டு போறான். இங்க ஹீரோவா உங்க பொண்ணுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹையர் ஆபீசர் கிட்ட இருந்து கால் வருது, பணத்தை ஆட்டை போட்ட கேங்கல உன்னோட அசிஸ்டன்ட்டும் இருக்கான், அவன் இப்போ ஒரு ஹோட்டல்ல இருக்கிற விஷயங்களுக்கு தெரிஞ்சுச்சா அவனை பிடிக்க போறோம், நீயும் வா அப்படின்னு சொல்ல முட்டாள்தனமான விஷயம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ பதறி கார் ஓட்டிட்டு போறாரு. அதே நேரம் அவனும் ஜன்னல சத்தம் கேக்குதுன்னு பார்க்க போலீஸ் அந்த இடத்தையே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சீக்கிரம் வெளியே வா, நம்ம இங்க வந்து போகணும்னு சொல்ல அந்த பொண்ணு பயந்துட்டு இருப்பா. கதை உடிச்சிட்டு பார்த்தா என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஏதோ நீ தப்பா பண்ணன்னு தோணுச்சு, அதனால நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன் போது உன்னை போய் நம்பினா பாருன்னு சொல்லி அவன் பணத்தை தூக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். ஆனா போலீஸ் அந்த இடத்தை சுத்தி தேடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் வேகமா வந்துருவான். ஹீரோவும் அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி ஃபயர் அலாரம் ஆன் பண்ணிட்டு ஹீரோவை இடிச்சுட்டு அவனை இடிச்சுட்டு போயிட்டான், நீ கீழே போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு போய் அசிஸ்டண்ட பாத்துருவான். அவனை பார்த்த உடனே கண்ணத்திலே பலான அறைய விடுவான். அவனும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ஏமாத்திட்டான் போது முட்டாள்தனமான விஷயத்த பண்ணாதான் நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் போது வேற வழி இல்ல, இப்ப எல்லாருக்கும் என்னை பத்தி தெரிஞ்சிச்சு, நானே போய் சரண்டர் ஆயிரேன் போது கண்ணத்திலே ஹீரோ பலான்னு ஒரு அறைய கொடுப்பாரு. நீ எதுவுமே யோசிக்காத, நீ இப்ப யோசிச்சா எல்லாம் தப்பாதான் இருக்கும், நான் சொல்றத மட்டும் நீ செய், அது செஞ்சாலே நீங்க வந்து தப்பிச்சிருவ அப்படின்னு சொல்லி கீழே போ அப்படின்னு சொல்லிடுவாரு. அவரோட கார்கியும் கொடுத்துருவாரு. அவனும் கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வேற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பான். அவன் அப்படி கார் ஓட்டிட்டு போகும்போது இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசரும் பார்த்திருப்பாரு. அவரும் உள்ள வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோவை அடிச்சுட்டு அவரோட அசிஸ்டன்ட் ஹீரோட காரை எடுத்துட்டு போயிட்டான், அவனை நாங்க ஜஸ்ட்ல விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கும் ஹீரோ மேல டவுட் வரும். இப்ப அசிஸ்டன்டோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு உனக்கு ஏதோ உண்மை தெரியுமா சொல்லுன்னும் போது எனக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாது, அன்னைக்கு அவன் படப்படப்பா வந்து பணம் இருந்ததுன்னு சொன்னான், நான் அவன் யாரையும் மர்டர் பண்ணிட்டான்னு சொல்லிதான் போலீஸ் கிட்ட உண்மையை சொன்னேன், ஆனா அவன் யாரையும் கொலை பண்ணல, நான் தெரியாம அவன் போட்டு கொடுத்துறேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல நியூ ஆபீசரும் சரி நீ போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ கூப்பிட்டு அவரும் எனக்கும் உன்னை பத்தின ஒரு விஷயம் மாட்டிக்கிச்சு பாக்குறியான்னு காமிப்பாரு. என்னன்னா அசிஸ்டன்ட் பேசின விஷயம் இவரோட பென்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதுல அசிஸ்டன்ட்டும் சீக்கிரமா தப்பிக்கணும், சைனா கேங்ஸ்டர் கிட்ட இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, அந்த பணம் யாரு தெரியுமா, என்னோடதுடா, நான் ஸ்கெட்ச் போட்டேன்டா அந்த பணத்துக்கு, ஆனா நீங்க அசால்ட்டா தூக்கிட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்க சொல்லுவான். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சூசைட் பண்ணி அட்டென்ட் பண்ணிருப்பான். அவனை இந்த நியூ இன்வெஸ்டிகேட் பண்றவரும் ஓல்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசரும் சேர்ந்து அவனை போட்டு சமாடி அடிப்பாங்க. அவன் ஏதோ தப்பு பண்ணிருப்பான். அப்பாவை என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், சைனாக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல இவங்க அதான் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா அடுத்த நாள் அவனே செத்து போயிருப்பான். அப்ப இதுல ஏதோ ரகசியம் இருக்கு, அந்த பணம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவன் செத்த பிறகு அவங்களே வாண்டடா இன்வால்வ் ஆகி நடக்கிற எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல பணத்தை ஆட்டை போட ரெடியா இருக்கும் போதுதான் ஹீரோ அசிஸ்டன்ட் அந்த போலீஸும் சேர்ந்து அந்த பணத்தை ஆட்டை போட்டுப்பாங்க. அந்த பணம் இவங்க கிட்ட கிடைக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த ஓல்டு ஆபீசர் ஷூட் பண்ணிருப்பாரு. ஆனா அவரையே ஹீரோ ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்திருப்பான். இப்ப ஹீரோ கிட்ட ஆபீசரும் நீ உன் கொலிகே அந்த டைம் ஷூட் பண்ணிட்ட, மரியாதையான பணத்தை கொடுத்தேன்னா உனக்கும் எனக்கும் 50-50 ஷேர் பண்ணி இந்த கேஸை முடிச்சிடலாம் போது அப்ப அசிஸ்டன்ட் அவனை விடு, எப்படி இருந்தாலும் இந்த கேஸ்ல ஒரு டம்மியான ஆளு மாட்டணும், எனக்கு என்னவோ அவ அதுக்கேத்த மாதிரி பக்காவா இருக்கா, அவன் மேல மொத்த பழியும் போட்டுட்டு ரொம்ப தப்பிச்சிடலாம், நீ இப்போ அவ எங்க இருக்கான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல அந்த நேரம் ஹீரோவும் கால் பண்ணி நம்ம பணத்தை வச்சிருக்கிற இடத்துக்கு வந்துடுறா 9 o'clock, நீ என்ன மட்டும் நம்ப, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்பாட் அந்த ஆபீசரும் அந்த இடத்துக்கு போவாரு. அதே நேரம் நீங்க ஹீரோ உங்க பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்க அந்த சைனா கேங் ஹீரோவை கடத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எல்லாரையும் அடிச்சிருவாரு. அந்த டம்மி பீஸ பயந்து ஓட என்னடா ஓடுற, முன்னாடி வந்து நிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க நான் வர மாட்டேன், என் அடியாள் வருவான்னு சொல்லிட்டு வேற ஒரு அடியால் அவனை பிடிக்கும் போது இவன் கத்தியால குத்தி அவனை தூக்கிட்டு போயிருவாங்க. இப்ப சைனாலும் பணத்தை எங்க வச்சிருக்கேன் போது அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ வருவாரு. ஆனா ஹீரோ வரத ஒளிஞ்சு நின்று அசிஸ்டன்ட் பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ கூட்டிட்டு போய் பணத்தை எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்துல பணமே இல்ல. பணமே இல்லாம எங்களை கூட்டிட்டு வந்து ஏமாத்தான்னு பாக்குறேன், சண்டை போட்டு அந்த குழியில ஹீரோவை தள்ளி விட்டு அடிக்கும் போது சைனா ஆளுக்கு கோவம் வந்துடும். இவன் சாகட்டும் ஷூட் பண்ணும் போது கரெக்டா அசிஸ்டன்ட் உள்ள வந்து எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுவான். கடைசியில இந்த டம்மி பாபா கிட்ட போய் மாட்டிப்பான். அவனோட இவங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளுறேன் பாரு, முக்கியமா உன் பாஸ் இருக்கிற இடத்துக்கே அனுப்புறான் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அவனை போட்டு செமையை அடிச்சிடறாங்க. இப்ப நேருக்கு நேரா அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட்டும் என்னை காட்டி கொடுக்கலாம், நீ தானே இவங்களை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க ஹீரோ அப்படியே கன்னால அவனை ஷூட் பண்ண இப்ப வெளியே இருக்கிற ஆபீசருக்கு உள்ள கன் சவுண்டு கேட்கும். ஒரு உள்ளதான் இவனுக்கு யாரோ இருக்கானுங்கன்னு சொல்லி அவரு உள்ள வர பார்த்தா ஹீரோ
செத்து போயிருப்பாரு. அசிஸ்டன்ட் ஹீரோ ஷூட் பண்ணியிருப்பான். இப்ப அந்த ஆபீசரும் நல்ல வேலை தான் பண்ணியிருக்க. சரி பணம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இப்போ நீ என்ன பணத்தை எடுத்துட்டு எல்லாத்துக்கான ஹீரோன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிடலான்னு போது போய் சொல்லாத. ஹீரோ என்கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிட்டான். என்ன தானே நீ போட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன்னும் போது அந்த முட்டா பையன் அதை சொல்லிட்டாங்க. சரி விடு, உன் பிரச்சனைய நான் சரி பண்ணல, நான் இன்னும் 5 நிமிஷத்தை சரி பண்ணேன்னு சொல்லிட்டு இப்ப ஹையர் ஆபீசர் கால் பண்ணுவான். சார் உண்மையாவே இந்த கிரிமினல் வேலை பண்ணது ஹீரோ தான், அவன் அசிஸ்டன்ட் இல்ல. ஆனா அசிஸ்டன்ட் மேல மொத்த பழியும் போட்டு அவன் தப்பிச்சிருந்தா. நான் இப்பதான் அதை கண்டுபிடிச்சேன், வேணா அசிஸ்டன்ட் கிட்டே கேளுங்கன்னு சொல்ல அசிஸ்டன்ட் கிட்ட ஆபீசர் உண்மையான்னு கேட்க ஆமா அப்படின்னு சொன்னேன். இப்ப எல்லாம் ஹீரோ மேலதான் தப்புன்றத புரிஞ்சுக்கிறாங்க. பாத்தியா, மொத்தத்தையும் நான் சரி பண்ணிட்டேன். சரி சொல்லு, பணம் எங்க இருக்குன்னு, நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது அசிஸ்டன்ட்டும் பார்த்து நீ இன்னும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்க பாத்தியா அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ நடிச்சிட்டு தான் இருப்பாரு. அவர் எழுந்து இவனை ஷூட் பண்ண இவரும் ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாரு. அசிஸ்டன்ட் ஆபீசரோட பாக்கெட்ல அந்த பென் இருக்கும், அதை வச்சு அவன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். இது கிடைச்சிருச்சு, நீங்களும் இதுக்கு அடுத்து தப்பிச்சிருவீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அவரோட வயிற்று அதிகமா ரத்தப்போக்கு இருக்கும். இங்க பாரு, இங்க இருக்கிற எல்லாரையும் நான் தான் ஷூட் பண்ணேன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், புரிஞ்சதா உனக்கு? இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற என் பொண்ணை எனக்கு பார்க்கணும்னு தோணுதுன்னு சொல்ல அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிரும், அவங்க பொண்ணும் சரியாயிருவா. இப்ப ஹீரோ அப்படியே பேசிக்கிட்டே இறந்து போயிடுறாரு. அதை பார்த்த அவங்க அசிஸ்டன்டும் கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, அசிஸ்டன்ட் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவனை விட்டுறாங்க. ஹீரோ இறந்த பிறகு ஹீரோட பொண்ணா அவரே வளர்க்க ஆரம்பிப்பாரு. இப்போ அவரு ஜாபை ரிசைன் பண்ணிடுறாரு. ரகசியமா ஒரு காரில் பணத்தை பதுக்கி வச்சிருப்பாரு. அந்த பணத்தை மொத்தமா எடுத்துட்டு இப்ப ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணை எங்க போறோம்னும் போது உன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு புது வாழ்க்கைய வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பொண்ணை அசிஸ்டன்டே பொண்ணு மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சாகும் போது லாஸ்டா வரை நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த வார்த்தையை நான் காப்பாத்துவேன், நீங்க கவலைப்பட தேவையில்ல, உங்க பொண்ணு உங்களையும் என்னையும் விட ரொம்ப பிரில்லியன்டானவ, அவ வாழ்ந்து காமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. பெஞ்சு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துலன்னா உங்களை சந்திக்க வர. until then bye bye.